அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்திய இலக்கிய மரபிலே வேதங்களை தொடர்ந்து சமய இலக்கியங்களை பார்க்கும்போது வேதங்களை தொடர்ந்து நமக்கு இதிகாசங்களும் புராணங்களும் ஒரு முக்கியமான இடத்தில் வைத்து போற்றப்படுகின்றன. இந்த எல்லா ஞான நூல்களுமே மனிதனுக்கான அறம் என்ன என்பதை தெளிவுபடுத்தத்தான் முதல் குறிக்கோளாக கொண்டுதான் இந்த நூல்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. அவற்றினுள்ளும் இதிகாசங்கள் இராமாயணம், மகாபாரதம் இந்த இரண்டும் பல பல மொழிகளிலும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களாலும் மாற்றங்களோடும் வெவ்வேறு கதை போக்கோடும் கூட அதனுடைய கரு சிதையாமல் அதை சிறப்பான முறையிலே அவரவர்கள் பகுதிக்கேற்றாற்போல் காலத்திற்கேற்றாற்போல் சில கதைகளை சேர்த்தும் குறைத்தும் எல்லாம் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதனுள்ளேயும் மகாபாரதத்திற்கு 5வது வேதம் என்றழைக்கப்படும் ஒரு சிறப்பு உண்டு. 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். 5வதாக மகாபாரதத்தையும் வைத்து வேதங்கள் எப்படி தர்மத்தை பற்றி வலியுறுத்தி வருகின்றனவோ அதுபோலே பாரத கதையும் தர்மத்தை வலியுறுத்தி வருகின்றது என்றுதான் சொல்லப்படுகிறது. பிற்கால பாண்டியர்களுடைய செப்புப்பட்டயத்திலே அவர்கள் மகாபாரதத்தை தமிழ் செய்ய வேண்டித்தான் மதுராபுரியில் சங்கம் அமைத்தார்கள் என்றொரு வரி கூட வரலாற்று ஆசிரியர்களாலே மேற்கோள் காட்டப்படுகிறது. மகாபாரதம் அது வடமொழியிலே இருந்த அந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்து அது வடமொழி அறியாதவர்களுக்கும் கூட அதிலிருந்து வரக்கூடிய அந்த தத்துவ ஞானத்தை அவர்கள் பெற உதவ வேண்டித்தான் மதுரையிலே தமிழ்ச்சங்கம் அமைத்தார்கள் என்றெல்லாம் கூட சொல்லப்படுகிறது. அப்படி தொன்மை சிறப்பு வாய்ந்ததும் அறம் வலியுறுத்தி வருவதுமான மகாபாரத கதையில்தான் எத்தனை கிளைக்கதைகள், எத்தனை ஆயிரம் கதை மாந்தர்கள், பல நூறு பேர்கள். ஒவ்வொருவருக்கும் அவருடைய தோற்றத்தை சொல்லி அவர்களுடைய அந்த கதாபாத்திரம் என்ன செயலை குறித்து பாரத கதையிலே வந்து இடம்பெறுகிறார்கள் என்பதை சொல்லி அதன் பிறகு அவர்களுடைய முடிவையும் மறவாமல் சொல்லி ஒருவர் பிணைந்திருந்தால் அந்த செய்தியையும் எடுத்துச் சொல்லி எப்படி அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள் அல்லது பிரிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லிக்கொண்டே செல்லும். அந்த விதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான கதையாக மகாபாரதம் அறியப்பட்டாலும் அதற்கும் முன்பாகவே ஆதிபருவம் என்ற ஒரு பருவத்தை வைத்து அதிலே பஞ்சபாண்டவர்கள், கௌரவர்கள், அவர்களுக்கு மூதாதையர்கள், அவர்கள் வந்த வழி, அவர்கள் வாழ்விலே நடந்தவைகள் என்று தொடர்ந்து அந்த கதையை சொல்லிக் கொண்டு வருவார்கள். அதிலே தான் இந்த பஞ்சபாண்டவர்களையும் இவர்களையும் சேர்த்து சொல்லும் போது இவர்களெல்லாம் குருவம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். குருக்ஷேத்திரம் தான் இந்த யுத்தம் நடந்த இடமே. குருவம்சம் என்று அந்த பேரோடு ஒரு கதாபாத்திரம் அறியப்படுகிறார். அவர் வழியிலே வந்தவர்கள்தான் இவர்கள் இருவரும் என்ற படிக்கு. அந்த குரு அவருடைய தந்தை யார் என்று பார்க்கும்போது அவருக்கு யயாதி என்றொரு பெயர் வழங்கப்படுகிறது. இந்த யயாதியினுடைய தோற்றம் எங்கே என்று பார்த்தால் அவருடைய தந்தை நகுஷன் என்ற பெயராலே ஒரு அரசன் அறியப்படுகிறான். இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே பின்னோக்கி கொண்டு சென்றால் இந்த வம்சம் புத கிரகம் இருக்கிறதல்லவா, அந்த புதனிடமிருந்து வந்து புதனுடைய தந்தையான சந்திரனிடமிருந்து வருவதாய் கொண்டு சந்திரனுக்கும் மேலே அத்திரி என்ற ராஜரிஷியும் அவருடைய தந்தையாக ப்ரஹஸ்பதியும் அறியப்படுகிறார். இப்படி ப்ரஹஸ்பதி குருவினிடமிருந்து தொடங்கி அவருக்கடுத்து இவர், அவருக்கடுத்து என்று சந்திரனை முன்னிறுத்தி சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்களாக இவர்களெல்லாம் அறியப்படுகிறார்கள். அந்த சந்திர வம்சத்தில்தான் சந்திரனுக்கு பிள்ளையாக புதன் பிறக்க புதனுடைய பிள்ளை இப்படி வரிசையாக வந்து நகுஷன் என்ற ஒரு கதாபாத்திரம் அறியப்படுகிறார். இந்த நகுஷன் என்ற கதாபாத்திரம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு இடத்தில் வைத்து பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் இந்திரனுடைய பதவி இருக்கிறதல்லவா, அது யாரும் சென்று அடையக்கூடிய பதவி. இத்தனை யாகங்கள், இத்தனை ராஜசூயம், இவ்வளவு அஸ்வமேதம் என்ற ஒரு கணக்கு உண்டு. மிகவும் கடினமான அந்த யாகங்களை அத்தனை அளவிலே செய்து முடித்தவர்கள் 100 அஸ்வமேதம் செய்ய வேண்டும், 1000 அதிராத்திரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கணக்கு சொல்லுவார்கள். அப்படி அவ்வளவு கடினமான யாகத்தை, பெரும் பொருட்செலவு, நேரம், அதை செய்வதற்கான அதிகாரிகள் இதெல்லாம் தேவை. அப்படி கடினமான அந்த யாகத்தை செய்து முடித்து விட்டால் அவர்களுக்கு இந்திர பதவி கொடுக்கப்படும். அவர்கள் இந்திர பதவிக்கு தள்ளப்பட்டால் அங்கே முன்பாக இருந்த இந்திரன் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அதனாலே இந்திரன் என்பது ஒரு பட்டம் தான், ஒரு பதவி. யாரும் அதை சென்று அடையலாம் என்பதனாலே அது தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதவி போல்தான். அந்த படிக்கு இந்த நகுஷன் என்பவன் தெய்வங்களினுடைய துணையோடு பல்வேறு யாகங்களையும் செய்து முடிக்க அவனுக்கு இந்திர பதவி வாய்த்தது. இந்திர பதவி அது இந்திரலோகத்திற்கு தலைமை, தேவகூட்டத்திற்கே தலைமை தாங்கக்கூடிய உயர்ந்த பதவி. அதிலே இருந்து கொண்டு அவன் பல காலமும் தேவகுருவான ப்ரஹஸ்பதியினுடைய துணையோடு ஆட்சி செய்து வந்தான். ஆனால் இந்திர பதவி கிடைத்த போகத்திலே அவன் ஆணவம் தலையெடுத்து ஆடினான் என்று பார்க்கப்படுகிறது. இந்திர பதவி அடைந்தவர்களை பல்லக்கிலே வைத்து சுமந்து செல்ல வேண்டிய ஒரு கடமை சப்தரிஷிகளுக்கு இருந்ததாம். அதிலே
ஏனைய அறுவரும் ஒரே உயரத்தில் இருக்க சப்தரிஷிகளுக்குள்ளேயும் அகத்தியப் பெருமான் மட்டும் உயரத்தில் சற்று குள்ளமாக இருக்கக்கூடியவர். அவர் குடத்திலிருந்து பிறந்தவர் அல்லவா, அதனால் அவருடைய உயரம் சற்று குள்ளமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய உயரத்தில் அந்த வேறுபாடோடு கூடி அவர் பல்லக்கை சுமந்து வந்தபோது உள்ளே அமர்ந்திருந்த நகுஷன் பல்லக்கு மேலும் கீழுமாய் அசைந்து ஒரே சீராக இல்லாமல் இப்படி அசைந்தசைந்து செல்லுகிறது. மேலும் வயோதிகர்களான இந்த முனிவர்களுக்கு என்னை தாங்கும் தெம்பில்லை போலும், அதனால் மிகவும் மெதுவாக செல்கிறார்கள் என்று கோபப்பட்டு, வேகமாக செலுத்த முடியாதா பல்லக்கை, உங்களுக்கெல்லாம் என்ன அத்தனை தூரத்திற்கு என்னிடம் காழ்ப்பு என்று பல்லக்கில் அமர்ந்தபடியே கோபப்பட்டு வார்த்தைகளை உதிர்க்க, இதால் கோபமடைந்த சப்தரிஷிகளும் அவனை ஒரு பாம்பின் வடிவம் எடுத்து போகும்படியாய் சபித்து விடுகிறார்கள். அப்படி அவன் ஒரு பெரிய மலைப்பாம்பு வடிவம் எடுத்து பல்லக்கிலிருந்து வெளிப்பட்டு சப்தரிஷிகளினுடைய பாவத்திற்காளாகி காடுகளிலும் மலைகளிலும் திரிந்து வாழும்படியாய் ஆனது. சரி, இப்போது இந்திர பதவி மறுபடியும் இல்லாமல் போய்விட்டது. அங்கே ஒரு பழைய இந்திரனை கொண்டு வந்து அமர்த்தி விட்டார்கள். அடுத்து இந்த நகுஷனுக்கு வாய்த்த பிள்ளைகள் என்று 6 பேர் அறியப்படுகிறார்கள். அதிலே முதல் பிள்ளைக்கு யதி என்று பெயர். இரண்டாமவன்தான் யயாதி என்று அழைக்கப்படுபவன், நகுஷனுடைய பிள்ளை. அந்த யயாதியினுடைய கதாபாத்திரமும் இன்று நமக்கு கதைக்கு விஷயமாகிறது. யயாதியினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், அவனுக்கு உடன் பிறந்தவர்கள் இன்னும் 5 பேர்கள். அதிலே மூத்தவன் யதி. அவனுக்குத்தான் அடுத்து பட்டம் வாய்த்திருக்க வேண்டும். ஆனால் யதியோ சிறு வயது முதலே அவன் பெரும் செல்வபோகத்தோடு, நான் தந்தை தான் இந்திர பதவியில் இருக்கிறாரே, அதனால் இந்திரலோகத்திலேயே பிறந்து வளர்ந்ததாலும் அவனுடைய தந்தையை பார்க்க வந்து காத்து கொண்டிருந்த ரிஷிகளிடமும் தபஸ்விகளிடமிருந்தெல்லாம் நிறைய அவன் கற்று உணர்ந்திருந்தான். எப்படி செல்கிறது பாருங்கள் அந்த கதைப்போக்கு. தந்தையோ இந்திர போகத்திலே ஆணவத்தோடு இருக்கிறான். அவனை பார்க்க வந்தவர்களையெல்லாம் வாசலிலே காக்கும்படியாக செய்பவன். அவர்கள் காத்திருந்த நேரத்தில் அவர்களெல்லாம் நன்கு கற்றுத்தேர்ந்தவர்கள் என்று அறிந்து அந்த பிள்ளை அவர்களிடம் நேரம் செலவு செய்து அவர்களிடமிருந்து பல்வேறு தத்துவ விஷயங்களையும் கற்றறிந்திருந்ததாம். அதனால் அவனுக்கு அரசு செய்வதிலே பெரிய நாட்டம் இல்லை. அதனால் தன்னுடைய தம்பி யயாதிக்கு அந்த பட்டம் போகட்டும் என்று அவன் விட்டு கொடுத்து விலகிவிடுகிறான். யயாதியும் பட்டத்தை ஏற்றுக்கொண்டு மிகவும் திறமையானவனாகவே ஆட்சி செய்ய தொடங்குகிறான். 4 திசைக்கும் தன்னுடைய 4 இளைய சகோதரர்களை திசைக்கொருவராக நிறுத்தி நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று நியமித்து விட்டான். யயாதி தன் நிலையிலே பெரிய அந்த நிலையில் அமர்ந்து கொண்டு பல யாகங்களை செய்ய இவனும் முன்வந்தான். இவன் செய்த யாகங்களினுடைய கணக்கை சொல்லும்போது மகாபாரதம் 100 அஸ்வமேதங்கள், 1000 அதிராத்திரங்கள், பல 100 வாஜபேயங்கள் என்று இப்படி கணக்கை அடுக்கிக் கொண்டே செல்கிறது. அத்தனை யாகங்களையும் செய்ததினுடைய பயனாலே அவன் பெரும் வெற்றிகளையெல்லாம் பெற்றடைந்திருந்தான். அந்த நிலையில் அவனுக்கு காம எண்ணம், ஒரு ஆசை தோன்ற கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளை பேர் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடியிருந்தான். யயாதி இத்தனை தூரத்திற்கு பெரிய வீரனாக இருந்ததை பார்த்து அவனை கணவனாக அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பல பெண்களுக்கும் இருந்து வந்தது. இதிலே சுக்கிராச்சாரியார், சுக்கிர கிரகம், அவருடைய மகள் தேவயானி என்றொருத்தி அறியப்படுகிறாள். முருகப்பெருமானை கண்டடைந்தவளான தேவயானியிலிருந்து இவள் வேறுபட்டவள். இவளுக்கும் அந்த பெயர். அந்த தேவயானி தன்னுடைய அந்த தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்து வனப்பகுதியிலே இருந்த ஒரு குளத்திலே நீராடி கொண்டிருந்தாள். அவளோடு உடன் நட்புடன் பழக அந்த தேசத்தை ஆண்டு வந்த ரிஷபர்ணன் என்ற அரசனுடைய மகள் சிரமிஷ்டா என்பவளும் தேவயானியும் தோழிகளானார்கள். இருவரும் ஒருவரோடொருவர் அந்த வனப்பகுதியிலே இருந்த குளத்தில் சந்தித்து நீராடி மகிழ்ந்து இருந்த காலத்தில் ஒரு நாள் இருவருக்கும் இடையே ஒரு மனப்பிணக்கு ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டிருந்த போது சிரமிஷ்டா தேவயானியை அருகிலிருந்த ஒரு கிணற்றிலே தள்ளிவிட்டுவிட்டு தான் தன்னுடைய அரண்மனைக்கு சென்று விட்டாள். காட்டிலே கிணற்றிலே தனியே தவித்து கொண்டிருந்த தேவயானியினுடைய குரல் அந்த பகுதிகளில் வேட்டையாட வந்த யயாதியின் காதில் விழ தேவயானையை அவன் காப்பாற்றி மீண்டும் தன் தந்தையான சுக்கிராச்சாரியாரிடம் செல்லும்படியாக செய்தான். சென்றவளோ தான் அடைந்த அந்த நிலையை, பூலோகத்திலே இருந்த இந்த ரிஷபர்ணன் என்ற அரசனுடைய மகள் சிரமிஷ்டா என்னை காட்டிலே ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டு விட்டாள் என்றும் தன்னை காத்தவன் இந்த யயாதி என்ற அரசன்தான் என்பதையும் தெளிவுபடுத்த சுக்கிராச்சாரியார் கடும் கோபம் கொண்டார். சுக்கிராச்சாரியாருடைய கோபத்தை கண்டு பயந்த ரிஷபர்ணன் என்ற அந்த அரசன் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு தன் மகள் செய்த அந்த செயலுக்காக வருந்தி 1000 அடியார்களை அவர் வீட்டிற்கு வேலையாட்களாக அனுப்புவதாகவும் அதற்கூட சேர்த்து தன் மகளையும் பணி செய்ய அனுப்புவதாக வலியுறுத்தி வேண்டிக் கொண்டார்.
சுக்கிராச்சாரியார் மனமிறங்கி சரி ஆகட்டும் என்று மன்னித்து விட்டார். இந்த நிலையில் தேவயானிக்கும் யயாதிக்கும் கல்யாணம் ஆனது. வந்த 1000 பணிப்பெண்களுக்குள் ஒருத்தியாக அந்த சிரமிஷ்டா என்பவளும் இருந்தாள். தேவயானிக்கும் யயாதிக்கும் பிள்ளைகள் பிறக்க சிரமிஷ்டா அவளும் சென்று யயாதியை அடைந்து, உங்களிடமிருந்து நான் வேண்டும் ஒரு வரம் உண்டு, உங்கள் மூலமாக எனக்கு பிள்ளை வேறு வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, யயாதியும் அவளிடம் சுக்கிராச்சாரியார் தன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்த போதே ஒரு அறிவுரை கூறினார். அதன்படி என் மகளை தவிர வேறு எந்த பெண்ணையும் நான் மனைவியாக பாவித்தாலும் எனக்கு கடும் சாபம் விளையும் என்று அவர் கூறியிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தினான். இருந்தாலும் சிரமிஷ்டா ஆசையின் காரணமாக அவனிடம் நல்ல வார்த்தைகளெல்லாம் எடுத்துச் சொல்லி, நீங்கள் அரச பதவியிலே இருப்பவர், அரசாட்சி செய்பவர்கள், அந்த குலத்திற்கு தகுதியாய் பல பெண்களையும் மணம் செய்து கொண்டு அதன் மூலமாக பெறும் பிள்ளைகளிலே சாமர்த்தியம் நிறைந்த ஒருவனைத்தான் அடுத்த அரசனாக்குவார்கள். அதனால் நீங்கள் என்னை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் பிள்ளை பேறு என் மூலமாக அடைவது தவறில்லை என்று வலியுறுத்த, இவனும் கொஞ்சம் மனம் கலங்கி போய் இவளோடு இருந்து சில பிள்ளைகளையும் பெற்றார்கள். இந்த செய்தி சுக்கிராச்சாரியாருக்கு வர கடுங்கோபம் கொண்ட அவர் யயாதியை அழைத்து, உன்னிடம் நான் சொன்ன அறிவுரைகளையெல்லாம் மறந்து என் மகள் தேவயானி இருக்க அவளை விடுத்து மற்றொருத்தி மூலமாக நீ பிள்ளை பெற்றாயே என்று அவரை சபிக்கத் துணிந்தார். அதன்படி இந்த இளமைத்தானே உன்னை இத்தனை வேகத்திற்கு தள்ளியது, இப்போதே நீ முதுமையை அடையும்படியாய் ஆகட்டும், உன் உடம்பெல்லாம் தளர்ந்து போகட்டும் என்று சபித்து விட்டார். இதனால் வருந்திய யயாதி அவரிடம் சாப விமோசனத்தை கேட்டு நிற்க, நீ பெற்ற பிள்ளைகளிலே யாராவது ஒருவர் உன்னுடைய இந்த வயோதிகத் தன்மையை ஏற்றுக்கொள்வார்களானால் நீ மீண்டும் இளமை நிலையை அடையலாம் என்று ஆசீர்வதித்தார். பெற்றிருந்த பிள்ளைகளில் கடைசி பிள்ளை இதற்கு ஒப்புக்கொண்டு தான் தன் தந்தையினுடைய வயோதிகத் தன்மையை பெறுவதாக முன்வந்தான். அவனுக்கு இவனும் அந்த வயோதிகத் தன்மையை மாற்றி கொடுத்துவிட அவனுக்கே அரசாட்சியையும் கொடுத்தான். பெற்ற இளமையை கொண்டு இன்னும் 1000 ஆண்டுகள் அவன் உடம்பு தரக்கூடிய சுகத்திற்கெல்லாம் ஈடுபட்டு அதன் மூலமாக ஒரு நிலையை அடைந்து 1000 ஆண்டுகளின் முடிவிலே உடம்பின் மூலமாக வரக்கூடிய ஆனந்தம் என்பது அளவுபட்டதுதான். உண்மையான ஞானம் அது நமக்கு ஆனந்தத்தை, அளவில்லாத ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தத்துவ விசாரத்திலே ஈடுபட்டு உயிரின் கோட்பாடு என்ன, இறைவன் எதனால் இப்படி ஒரு பிறவியை நமக்கு கொடுத்திருக்கிறார், அடைந்திருக்கக்கூடிய இந்த பிறவியிலே என்ன காரியங்களை செய்து இதிலிருந்து நாம் விடுபெற வேண்டும் என்பன போன்ற சிந்தனைகளிலே அவன் ஈடுபட அதனால் விளைந்த புண்ணியமாய் அவனுக்கு சொர்க்க பதவி கிடைத்தது என்று பார்க்கிறோம். அடைந்த அந்த சொர்க்கத்திலும் இந்திரன் உலகத்திற்கு செல்வதற்கும் பிரம்மலோகத்திற்கு செல்வதுமாக எந்த நேரத்திற்கு அவன் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த தேவலோகத்திற்கு செல்லும்படியான சிறப்போடு கூடி இருந்து வந்தான். இப்படி பாரதத்தில்தான் அதற்கு முன்பிருந்தவர்கள் பின்பிருந்தவர்கள் என்று தொடர்ந்து வரக்கூடிய அந்த கதைகளுக்குள்ளே யயாதி என்ற இந்த வித்தியாசமான பேறு கொண்ட அரசனுடைய கதையும் நமக்கு ஆன்ம விசாரம் செய்வதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காண்பித்து அதன் மூலமாக பெறக்கூடிய தெளிவும் அந்த தெளிவினால் வரக்கூடிய ஆனந்தம்தான் முடிவில்லாத ஆனந்தம் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறது. இத்தனை கதைகளையும் கொண்டு ஒரு தெளிவு பெற வேண்டித்தான் நமக்கு புராணங்களும் இதிகாசங்களும் உபதேச பரம்பரையிலே இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.